Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நீட் வினாத்தாள் கசிந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் ஜூன் 20ஆம் தேதி மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பார்லிமெண்ட் நோக்கி பேரணி செல்ல முயன்ற போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல வைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது போலீசார் பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தியதாகவும் அதில் பலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மாணவர் போராட்டம், போலீஸ் நடவடிக்கை குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு காயமடைந்த லொச்சாவ் என்ற இளைஞருடன் இன்று காலை பார்லிமெண்ட் தெருவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் சென்றார். லொச்சாவ் மீது தாக்குதல் நடந்தது பற்றி எஃப்ஐஆர் பதிவு செய்யும்படி வலியுறுத்தினார். சற்று நேரத்தில் காங்கிரஸ் எம்பிக்கள், மூத்த தலைவர்களும் அங்கு கூடினர். அனைவரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். ஏழு மணி நேர போராட்டத்தின் முடிவாக போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்தனர். ஒருவர் மீது வேண்டுமென்றே தாக்குதல் நடத்துதல், பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. புகார்தாரர் லொச்சாவ் எஃப்ஐஆர் காப்பியை பெற்றுக் கொண்டார். இதுகுறித்து ராகுல் கூறியதாவது: மாணவர்களுக்கு நீதி கேட்டு போராடிய லொச்சாவின் உடலில் இன்னும் பல பெல்லட்டுகள் உள்ளன. அவரின் கண்களில் 3 பெல்லட் குண்டுகள் பாய்ந்துள்ளன. அவர் ஒரு கண்ணில் பார்வை இழந்துள்ளார். மருத்துவ அறிக்கையும் அதை உறுதி செய்துள்ளது. நம் நாட்டில் எத்தனையோ குற்ற சம்பவங்கள் நடக்கின்றன. நாட்டின் தலைநகரின் மைய பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வைக்கவே 7 முதல் 8 மணி நேரம் போராட வேண்டியுள்ளது. டெல்லியிலேயே நிலைமை இப்படி என்றால் கிராமங்களில் எப்படி என்பதை நினைத்து பாருங்கள். இருப்பினும் நீதிக்கு கிடைத்த முதல் வெற்றியாக இதை பார்க்கிறேன். எங்கள் போராட்டம் தொடரும் என்றார். न्यू दिल्ली बिल्कुल दिल्ली के बीच में पुलिस स्टेशन है, यहाँ पे न्याय नहीं मिल रहा है. अब इमेजिन कीजिए गांव के किसी पुलिस स्टेशन में या छोटे से शहर के किसी पुलिस स्टेशन में क्या होता है. हमने यहाँ पे कोई गलत काम नहीं किया है. हमने सिर्फ एक हिंदुस्तान के नागरिक के लिए, उसकी माँ के लिए, उसके पिता के लिए न्याय मांगा है.